Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல திருவையாறு ஸ்பெஷல் அசோகா ஹல்வா எப்படி செய்யலாம்ங்கறது தான் பார்க்க போறோம். இது செய்யிறதுக்கு ஒரு panல ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு இது குக்கர்ல ஒரு கப்புக்கு 1.5 கப் தண்ணி விட்டு 2 விசில் விட்டுக்கோங்க. இதை தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போது நெய் சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுருங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் இது கூட இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துடலாம். 1 கப் பாசிப்பருப்புக்கு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு தேவைப்படும். இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாசிப்பருப்பை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கோதுமை மாவும் பாசிப்பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நெய் ஒரே அடியாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ சேர்த்துக்கணும். இதுக்கு 1 கப் அளவுக்கு நெய் தாராளமாக தேவைப்படும். இப்போ இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு, 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இது கூட நான் ஃபுட் கலர் சேர்க்க போகிறேன். இன்றைக்கி ரெட் கலர் தான் எடுத்துருக்கிறேன். இது 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் கலந்து வச்சுருக்கிறேன். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூட இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து கைவிடாமல் 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் ஒரு 6லேருந்து 7 முந்திரி பருப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த நெய்யை சுட சுட இதில் ஊற்றிட்டு 1 நிமிஷம் நல்லா கிண்டி விடுங்க. அப்படியே சுருண்டு வரும். இதுதான் கரெக்டான பதம். பாருங்கள், அப்படியே வாயில் வச்சோடனே கரைஞ்சிரும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட அசோகா ஹல்வா. இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.